ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒட்டக பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பாருங்க, இவ்வளோ பெரிய ஒட்டகம் கிட்ட வருது, எனக்கு பயமா இருக்கு. நம்மளோட குவைத்தோட நேஷனல் அனிமல், அதாவது இந்த நாட்டோட தேசிய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகம் தான். ஸோ அதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு காமிக்கணுன்ட்டு தான் இந்த வீடியோ. பாருங்க, இவ்வளோ பெரிய ஒட்டகம் பாருங்க. சவுண்டு கேக்குதா? ஒட்டைகள்லாம் என்ன பார்த்து பயந்து ஓடுது. ஏன்னா அவர் என் கையில கம்பு கொடுத்தாரு, நீ போய் வீடியோ எடுத்துக்குமா அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் அதை பார்க்க போனா அதெல்லாம் போகுது. அந்த பக்கம் அனுமதி கொடுத்துட்டாரு போய் பார்க்க சொல்லி. ஆனா நான் பார்க்க கிட்ட போனா அது சம்மதிக்க மாட்டேது. அது பயந்து பயந்து ஓடுது. என் கையில கொம்பு இருக்குன்னா நான் பயப்படுறேன். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், என்னோட சேஃப்டிக்காக தான் வச்சிருக்கேன். மக்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நாங்க ஒட்டகத்தை இவ்வளோ நேர்ல இவ்வளோ க்ளோஸ் அப்ல பார்த்தது. மக்களே, குதிரைக்கு வந்து உணவு அளிக்கிறாங்க. ஒட்டகத்துக்கான உணவு சாப்பிடுறது பாருங்க. இது பெரிய ஸ்பெஷல் போல. இவரு மட்டும் தனியா உள்ள வச்சு ஃபுட்டு கொடுக்குறாங்க. மேபி அடுத்த ப்ரோக்ராமுக்கு இவரை ரெடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஃபுட்டு பாருங்க, நல்ல பெரிய இதுல வச்சு கொடுக்குறாங்க. கீழே சாப்பாடு காமெடி. சாரி, கீழே போட்டுனா. வெள்ளை கலர் ஒட்டகம் கம். ஒரு குப்பஸ் கொடுத்தாரு, சாப்பிட சொல்லி எல்லாரும் எனக்கு கிட்ட வர கேக்கிட்டு அவ்வளோ இல்லை. எனக்கு பயமா இருக்கு. மட்டும் தான் சாப்பிட்றோம். இல்லை, நீ சாப்பிடு. ஸோ இந்த ஃப்ரெண்டு தான் நமக்கு உதவி பண்றாரு. ஸோ இவர் தான் நமக்கு வந்து ஒட்டகத்தெல்லாம் சுத்தி காமிச்சாரு. சுக்ரன். மக்களே, இவ்வளவு பெரிய ஒட்டகம் பாருங்க. ஓகே, நன்றி. பயமா இருக்கு பாருங்க, மணி ஆயிடுச்சு. அதனால அங்க இருக்க ஒட்டகத்தெல்லாம் ஒரு இப்படி ஒரு சிக்னல் கொடுத்து கூப்பிடுறதுனால அங்க பார்க்க முடியும். அது பாருங்க, அங்க இருந்து எல்லா ஒட்டகமும் வருது பாருங்க. ஆயிடுச்சு. ஸோ ஒட்டகம்லாம் அவர் கூப்பிட்ட உடனே வெளியில அங்க சுத்திட்டு இருந்த ஒட்டகம் எல்லாமே இப்ப கூடாரத்துக்கு நோக்கி வந்துட்டு இருக்கு. பாருங்க, எல்லாம் ஈவினிங் ஆயிடுச்சு. எல்லாம் கூடாரத்துக்கு உள்ள போகுது. குட்டீஸை மட்டும் உள்ள விட்டு லாக் பண்றாங்க. பாருங்க, அவரு கூப்பிட்ட ஒரு குரலுக்கு அங்க இருந்தது எல்லாமே டைம் ஆயிடுச்சு, நேரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாமே வீட்டுக்கு வந்துருச்சு. தேடி கூடாரத்தை தேடி வந்திருக்கு. ஸோ இது நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. பாருங்க, அங்க இருந்து அவர் சொன்ன ஒரு குரலுக்கு எல்லாம் ஃபாஸ்டா ஓடி வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்போ ஃபுட்டு சாப்பிட்டு தூங்க போகுது. சாப்பிடுதுன்னு பாருங்க, அங்கங்க இருந்த ஒட்டகம் எதுவுமே இப்ப இல்லை. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டா ஒரு இடத்துக்கு டுகெதர் வந்து சேர்ந்துடுச்சு. வெளிநாட்டுல ஒட்டகம் மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடுறீங்க. அவங்க ஒட்டகம் மேய்க்கிறவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்றது பாருங்க. இந்த சூட்லயும் 50 டிகிரி செல்சியஸ் இங்க வந்து வெதர் இருக்கு. ஸோ அவங்க இந்த இரும்பு ஸ்டீல் போட்டு இந்த கூடாரத்துலதான் அவங்க தங்கியிருக்காங்க. நாங்க இப்ப வந்த இடத்துல வந்து அந்த முதலாளி நல்லவரா இருக்காரு. ஸோ அவர் வந்து தங்குறவங்களுக்கு எவ்வளவு சூப்பரான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பாருங்க. இந்த வெயிலையும் அவங்க சூடு தாங்காம இருக்கிறதுக்காக ஏர் கூலர் போட்டுட்டு கீழே நல்ல மேட்லாம் போட்டு பிளாங்கெட்லாம் கொடுத்து சூப்பரா சேஃபா தான் அவங்கள பாத்துக்கிறாரு. ஸோ நல்ல ஃபுட் எல்லாம் கொடுக்குறாரா அவங்க சொல்றாங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. மாசலாம் ஹபீப்தி. இது வந்து ஒரு இடத்துல இருக்காதுங்க, பாலைவனத்துல அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வேற இடத்துல மாத்துற மாதிரி கீழே பாருங்க வீல் வச்ச மாதிரி. ஸோ இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துக்கு வேணா இதை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். லைக் கார் லாரி போல இதை வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க வசிக்கிற ரூமு. இது பாத்தீங்கன்னா அவரோட கிச்சன். ஸோ அவர் வந்து தேவையானது பிடிச்சதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுதாங்க ஷீட் தாங்க. இது ஒன்றும் பெரிய ஏசி ரூமு அந்த மண் வீடெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஷீட் போட்ட ஒரு வண்டி தான், தகர வண்டி தான். ஸோ அதில் அவ்வளோ ஹீட்லேயும் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓனர் இருக்காரு. அவர் தான் நமக்கு பர்மிஷன் கொடுத்தது வந்து எடுத்துக்கோங்கன்னு. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ அவர் இப்போ துவா பண்ண போயிட்டாரு, ப்ரேயர் பண்ண போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சுன்னா பாருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி அரபு கண்ட்ரிஸ் பத்தி நியூஸ்லாம் அடிக்கடி பார்க்கணும்னா மறக்காம குவைத் தமிழ் நியூஸ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Bye. Thank you.